வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம டெட்ஃபால் ஃபைனலில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இஎம்எம்சி யூஎஃப்எஸ். நம்ம வந்து இதை ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இதோட பவர் செக்ஷன், சார்ஜிங் செக்ஷன் இதெல்லாமே பார்த்துருக்கோம். இந்த டெட்டு இப்போ நம்ம ஃபோன் வந்து டெட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம வந்து இங்கே செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா இஎம்எம்சி யூஎஃப்எஸ்னால டெட் ஆகிருக்கா அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து சிபியு, இஎம்எம்சி அல்லது யூஎஃப்எஸ் ஏதாவது ஒன்று. இஎம்சியோட அப்கிரேட் வெர்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஃப்எஸ். இதில் ரேம் ரோமும் சேர்ந்துருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் சார். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாகவும் இருக்கும். இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட அந்த முதல் 3 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் பற்றி போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் புரியும். இப்போ இஎம்சியில் ரேம் ரோம் சேர்ந்துருக்கு. இப்போ உங்கள் ஃபோன் பர்ஃபெக்டாக ஆன் ஆகணும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷனுங்கிறது ப்ராப்பராக நடந்துக்கிட்டே இருக்கணும். இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை, எப்போ கட் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் நிச்சயமாக டெட் கண்டிஷன் போகிறதுக்கோ இல்லை லோகோவில் நிற்கிறதுக்கோ வாய்ப்புகளுங்கிறது ரொம்பவே அதிகம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும் பத்தாது. கண்டிப்பாக இதில் உள்ள ரேமுக்கும் ரோமுக்கும் உங்களுக்கு சப்ளைங்கிறத கொடுத்து தான் ஆகணும். ரேமுக்கு தனி சப்ளை, ரோமுக்கு தனி சப்ளை, இதை நீங்கள் கொடுத்தாகணும். இப்போ சப்ளை இருக்குது, ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்போ ஃபோனு பர்ஃபெக்டாக ஆன் ஆகுமானா கிடையாது. கண்டிப்பாக இது உள்ள சாஃப்ட்வேருங்கிறது கண்டிப்பாக லோடாக இருக்கணும். சாஃப்ட்வேர் உங்களோட ரோமில் தான் இருக்கும். உங்கள் ரோம் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா உங்களோட சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனு ஒரு டெட்டில் வருது, நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஃபோனை ஒரு யூஎஸ்பி கேபிளில் பிசியில் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களதில் டிவைஸ் மேனேஜரை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இப்போ டிவைஸ் மேனேஜரோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு இந்த போர்ட்டுன்னு இருக்க இடத்துல கம்யூனிகேஷன் போர்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல நீங்கள் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ண உடனே மீடியா டெக்னோ, குவால்காம்னோ, எஸ்பிடினோ, அதாவது அதோட சிபியோட நேம் வந்து எடுத்து அப்படியே நின்றுச்சு அப்படின்னா அந்த இஷ்யூக்கு தான் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ போர்ட் அப்படிம்பாங்க. போர்ட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த போர்ட் எடுக்கணும். எப்போ எடுக்கணும் அப்படின்னா நாம் சாஃப்ட்வேர் போடுற நேரத்தில் நாம் அந்த ட்ரிகரை கொடுத்து இந்த போர்ட் எடுக்க வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு குவால்காமில் இடிஎல் பாயிண்ட் இருக்கும். இடிஎல் பாயிண்ட்டை டச் பண்ணி நம்ம கேபிள் போடும்போது குவால்காம் போர்ட் எடுத்தால் கரெக்டு. அப்போ நம்ம நார்மலாகவே கேபிள் போடும்போது இந்த டிவைஸ் மேனேஜரில் நமக்கு ஆட்டோ போர்ட், அதாவது ஆட்டோமேட்டிக்காக குவால்காம், மீடியாடெக், எஸ்பிடி அப்படின்னு கனெக்ட் ஆச்சுன்னா இதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ போர்ட் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆட்டோ போர்ட் எடுக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ஃபோனுங்கிறது டெட்டில் தான் இருக்கும். இப்போ இந்த ஆட்டோ போர்ட்டை நான் சரி பண்ணணுங்க அப்படின்னா இந்த ஆட்டோ போர்ட்டில் சரி பண்ண முடிஞ்ச இஷ்யூவும் இருக்குது, சரி பண்ண முடியாத இஷ்யூவும் இருக்குது. அது என்னங்க சரி பண்ண முடியாத இஷ்யூனா, நான் நேரம் அந்த யூஎஃப்எஸ் இஎம்சியோ சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த பாக்ஸோட ரேட்டு இதை வச்சு சொல்கிறேன். ஏன்னா ஒரு நார்மல் டெக்னீஷியன்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சோர்ஸ் வந்து இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு இஎம்சியோ யூஎஃப்எஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் பாக்ஸ் வச்சுருக்கணும். அதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 45,000, 50,000, 60,000 கிட்ட வந்துடும் அந்த அடாப்டரோட சேர்த்து. அப்படிங்கும்போது அதை வந்து ஒரு டெக்னீஷியனால் வாங்கி வச்சு அதில் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கான இஎம்சியும் யூஎஃப்எஸுமே உங்களுக்கு கிடைக்கணும். இஎம்சியோ யூஎஃப்எஸோ ஃபெயிலியர் ஆகிற நேரத்தில் ஃபெயிலியர் இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து ரெடி பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ பேர் தான் ஆட்டோ போர்ட். இப்போ இந்த ஆட்டோ போர்ட் ஏன் நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் இஎம்எம்சிக்கும் சிபியூக்கும் நடுவில் கம்யூனிகேஷன் பிரேக் ஆனால் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பால்ஸ் ட்ரை ஆகுது, இஎம்சிக்கும் யூஎஃப்எஸ்க்கும் பால் ட்ரை ஆகிறதுனால ஆட்டோ போர்ட் எடுக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ரீபால் பண்ணி வச்சாலே இங்கே இஷ்யூங்கிறது சால்வ் ஆகிடும். இப்போ வந்து மோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் வருது, 160, 170 நிற்கிது. நம்ம சிபியூ ரீபால் பண்ணி வச்ச பிறகு நமக்கு ரெடி ஆகுது. என்னென்னா சிபியூவில் பால் ட்ரை ஆகிருக்கலாம், இல்லைனா இஎம்சி ரேம் ரோமில் பால் ட்ரை ஆகும் எங்கேனாலும். அப்போ தான் நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிபியூலையும் ரேம் ரோம் ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரீபால் பண்ணி வைக்கிறதுனால இஷ்யூ வந்து சால்வ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சாஃப்ட்வேர் ஃபெயிலியர் ஆகி கரப்ட் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம்ங்கிறது ஆட்டோவாக போட்டு எடுக்க ஆரம்பிக்கும். இதை நீங்கள் சாஃப்ட்வேர் போடுறதன் மூலமாக உங்களால் கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கடுத்தது ரோமோட சப்ளை. ரோமுக்கு வர வேண்டிய சப்ளையில் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்கள் ஃபோனுங்கிறது ஆட்டோ போட்டு நிச்சயமாக எடுக்கும். சரி, ரேம் இருக்காங்க அப்படின்னா ரேம் பிரச்சனைனால கண்டிப்பாக ஆட்டோ போட்டு எடுக்காது. ரேம் பிரச்சனை அப்படின்னா ரீடிங் ஸ்டக் ஆகுமே தவிர ஆட்டோ போட்டு எடுக்காது. அப்போ ரோம் சப்ளைனால கண்டிப்பாக ஆட்டோ போட்டு எடுக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இஎம்சியோ யூஎஃப்எஸோ கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர், அதாவது உள்ள இன்டர்னல் லேயரோ உள்ளுக்குள்ளே உள்ள பார்ட்டிஷனோ கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகும்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ போட்டு எடுக்கும்.
எனக்கு தெரிஞ்ச 4 விஷயங்களை தான் நான் வந்து இதில் நோட் பண்ணுறேன். சப்போஸ் இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு புது விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் நோட் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்க்குற மற்ற டெக்னீஷியனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு ஃபோன் டெட் ஆகுது அப்படின்னா இது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம். இப்போ சிபிஎம்சிக்கு இடையில உங்களுக்கு கம்யூனிகேஷன் பிரேக்குன்னா நீங்கள் ரீபால் பண்ணால் சரியாயிடும். 2வது பாயிண்ட்டு சாஃப்ட்வேர் பண்ணால் நீங்கள் சாஃப்ட்வேர் போட்டால் ரெடி ஆகிடும். சப்ளைனா நீங்கள் பவர் செக்ஷனை பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இஷ்யூக்கும் ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சிப் லெவல் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் படிக்கணும், ஒரு ஸ்கிமேட்டிக் ரீட் பண்ணி நீங்கள் கற்றுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டெட் ஃபை ஃபால் ஃபைனி வீடியோ பார்த்தது மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் சாஃப்ட்வேர் இந்த வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 வீடியோக்கு மேலே பேசிக் சாஃப்ட்வேருக்கும் சரி பேசிக் எலக்ட்ரானிக்ஸுக்கும் சரி அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் பார்த்து உங்கள் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்க. நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.